குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிவிட்டது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருந்த குரு 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. மகர ராசிக்கு 7ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்றிருந்த குரு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இரவு பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு 8ஆம் இடமான சிம்மத்திற்கு வந்திருக்கிறது. பொதுவாக சொல்லும் பொழுது 8ஆம் இடத்திலே குரு வந்தால் நன்மை செய்யாது என்றுதான் சொல்வோம். ஆனால் மகர ராசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. அது எப்படி அந்த விதிவிலக்கு வந்தது? மகர ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்தால் குரு நன்மைதான் செய்யும் என்று மகர ராசிக்கு சொல்லலாம். ஏனென்றால் மகர ராசிக்கு குரு 3, 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதி. 3ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய இரண்டுமே மறைவு ஸ்தானங்கள். 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு மகரத்திற்கு நன்மை செய்யாது. 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் நன்மை செய்யும். 3, 12 குடையவன் 8ஆம் இடம் சென்றால் யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இதுதான். ஆகவே நன்மை செய்யாத கிரகமான குரு 3ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு 8ஆம் இடமாகிய மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துவிடும். 2 negatives will make 1 positive. ஒரு நெகட்டிவான கிரகம் ஒரு நெகட்டிவான இடத்துக்கு போச்சுன்னா பாசிட்டிவான பலனை கொடுக்கும். 2 ராசிகளுக்கு மட்டும்தான் 8ஆம் இடத்தில் குரு நன்மை செய்யும். ஒன்று துலாம், மற்றொன்று மகரம். மற்ற எல்லா ராசிகளுக்கும் 8ஆம் இடத்திற்கு போகும்பொழுது ஓரளவு இடைஞ்சல் கொடுக்கும். சில ராசிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை செய்யும். ஆனால் துலா ராசிக்கும் மகர ராசிக்கும் மட்டும்தான் 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது குரு நன்மை செய்யும். மகர ராசிக்கு பெரும்பாலான இடங்களில் குரு நன்மை செய்யாது. 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிகப்பெரிய நன்மையை செய்யும். குரு நீச்சமடையும் வீடு மகரம். மகர ராசியை குரு கடக்கும் பொழுது குரு நீச்சமடைந்து விடும். மகர ராசிக்கு 3, 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறது. அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். அனைத்து துறையில் தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகின்ற அற்புதமான நேரம் மகர ராசிக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. மகர ராசிக்கு குரு நன்மை செய்யக்கூடிய மிகச்சில இடங்களிலே ஒன்று சிம்மம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு குரு வரும்பொழுதெல்லாம் பெரும்பாலான ராசிகளுக்கு நன்மைதான் நடக்கும். சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் வருகின்ற குருவால் உலகிற்கே நன்மைகள் நடைபெறும். சிம்ம ராசியில் குரு இருக்கும் நேரத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கும். கும்பராசியை குரு கடக்கும் நேரத்திலும் நிறைய திருமணங்கள் நடக்கும். பல வருடங்களாக திருமணமாகாதவர்களுக்கு சிம்ம ராசியை குரு கடந்து செல்லும் 1 வருட காலத்திலே திருமணம் நடந்துவிடும். அதே போல மழை நிறைய பெய்யும். நட்பு வீடான சிம்ம ராசியில் குரு இருக்கக்கூடிய காலங்களிலே மழை அதிகமாக பெய்யும். தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் போய்விடும். விவசாயம் செழிப்பாக நடக்கும். பல வருடங்களாக தண்ணீரையே பார்க்காத ஊர்களிலே நிலங்களிலே இப்பொழுது செழிப்பாக நீர் வளம் மிகுதியாவதைக் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். மழை அதிகமாக பெய்யும் சிம்மராசியை குரு கடக்கும் நேரத்திலே. அதே போல திருமணங்களும் அதிக அளவிலே நிச்சயிக்கப்படும். திருமணங்கள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற வருடம் இந்த வருடம். இப்பொழுது ஆரம்பித்து இன்னும் 1 வருட காலத்திற்குள் பல வருடங்களாக திருமணமாகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணமாகும். மகர ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்குகின்ற நேரம். 7ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது ராசியை குரு பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் 7இல் குரு மகரத்திற்கு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் காலத்தை விட 8ஆம் இடத்தில் இருக்கும் காலமே அதிக நன்மை செய்யும் காலமாகும். ஆகவே கடந்த ஓராண்டை காட்டிலும் வரப்போகும் 1 வருடம் இன்னும் நன்றாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். தைரியமாக அடித்து சொல்லலாம். மகர ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. திருமண தடை நீங்க போகிறது. செல்வச் செழிப்பு ஏற்பட போகிறது. விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை, தனஸ்தானத்திற்கு குரு பார்வை. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை குரு பார்க்கின்றது. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை குரு பார்க்கின்றது. ஆகவே பண வரவு அதிகமாக இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும்.
பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் வாங்கி சேர்ப்பது, வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்களை எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்குவது,